சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணிகண்டன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தான் வெற்றி பெற்றால் நெசவாளர்களுக்கு ஜவுளி பூங்கா அமைத்து தருவேன் என உறுதியளித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் மணிகண்டன் அமைஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் குடும்பத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும், இளைஞரனுடைய செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எங்கள் குடும்பத் தலைவர் ஆரூர் அண்ணன் இளந்தலைவர் அவர்களும், சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டிஎம்எஸ் அவர்களும் இந்த வாய்ப்பை இந்த எளிய பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. வெறும் 36 வயது நிரம்பிய ஒரு இளைஞருக்கு இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு என் மீது வைத்த நம்பிக்கை அல்ல, என் தொகுதிவாழ் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் இன்றைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது வழிநடுகளும் 10,000க்கும் மேற்பட்ட தாய்மார்கள், பெரியோர்கள், தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் என்று உடைசூழ இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறேன். அது என் வாழ்நாளிலே மறக்க முடியாத நிகழ்வாக பார்க்கிறேன். சார், இப்போ பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒட்டுமொத்த எதிரணி கலங்க செய்யக்கூடிய வகையில் இருக்குன்னு காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுபோல் இந்த முறை தலைவர் அறிவித்திருக்கிற மகளிருக்கு 2,000 ரூபாய் உயர்த்தி வருகிற அந்த திட்டமாக இருக்கட்டும், இலவச கூப்பன் 8,000 ரூபாய்க்கான திட்டமாக இருக்கட்டும், வெகுவாக மக்களிடையே கவர்ந்திருக்கிறது. சார், சங்ககிரி தொகுதி பொறுத்த வரைக்கும் முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருக்கு? தொகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? நீங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுக்கு அப்புறமா முதல் கோரிக்கை நிறைவேற்ற போறீங்க நீங்க? சங்ககிரி கோட்டை புனரமைச்சு தரணுங்கிறது அதனுடைய நம்மளோட தலையாய கடமையாக இருக்குது. அது நிச்சயமாக அதுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன். அது தொடர்ந்து லாரி சிட்டி ஒன்று கேட்டுட்டு இருக்காங்க, நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இளம்பலை பகுதி மட்டும் இங்கே இடங்கன சாலை மகுடஞ்சாவடி சுற்றுவட்டார பகுதியில் நெசவாளர்கள் வெகுவாக இருக்காங்க. அவங்க நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கணுங்கிறது உறுதியாக இருக்காங்க. அதுக்கு உண்டான கோரிக்கைகளை நான் தலைவர் தளபதியார் ஒரு இடத்துல எடுத்து சொல்லி முதலமைச்சர்கிட்ட நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் நான் பணி செய்வேன்னு உறுதியாக சொல்கிறேன். சார், இங்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? தொண்டர்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு உற்சாகம் ஏற்படுத்துக்குன்னு நினைக்கிறீங்க? இது 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இல்லாமல் இருந்தாலும் கூட சரி, இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் மிகுந்த எழுச்சியோடு பெரியோர்களும் தாய்மார்களும் நான் செல்லுகின்ற இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கின கூடி என்னை உற்சாகப்படுத்துகின்றனர். இன்றைக்கு இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதியாக மாற்றி இருக்கிறார்கள் தொண்டர்கள். சங்ககிரியில் உதயசூரியன் உதிக்குமா? சார், நிச்சயம் உதிக்கும். உதிப்பது உதயசூரியன் மட்டும்தான் என்று முழுமையாக சொல்லிக் கொள்கிறேன். சந்தேகமே வேண்டாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போகிற இடத்துல எல்லாம் தாய்மார்களும் பெரியோர்களும் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். தீர்மானிக்கப்பட்ட வெற்றி இது. நன்றி சார். சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெருவாக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என நம்பிக்கை தெரிவித்திருக்கார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நான் ரியாஸ்.